இந்த மாதத்தில் நிறையா சேத மக்கள் ஆயிடுச்சு. இந்த வர்ற ஆனி மாதத்தில் வந்து சேதம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் விபத்து மூலிமா நிறையா பாதிப்பு இருக்குது. எல்லாம் வாகனத்தில் ஜாக்கிரதையாக போய்க்கு மக்களே. கும்பராசி மீன ராசிக்கு இந்த 3 ராசிக்கு 30 நாளைக்கு சரியில்லை மகனே. வாகனத்தில் ஜாக்கிரதையாக போய்க்கு மக்களே. குடும்பத்தில் சண்டை வரும், பிரிவினைகள்லாம் வரும், நண்பர்களோட பிரச்சனை வரும், கேஸ் கோர்ட்டு போக வேண்டிய பிரச்சனைகள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கு இந்த 3 ராசி மக்கள். அடுத்தது நல்ல சிறப்பான ராசி, ஏதோ ஒரு பொன் பொருள் இடம் போக்குவரத்து வாகனம் ஏதோ வாங்கக்கூடிய சிறப்பான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மிதுன ராசி மக்களுக்கு. அடுத்தது வந்து தனுசு ராசி மக்கள் 2 மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மக்களே. ஏதோ ஒரு பொன் பொருள் வாங்க, வாகனம் வாங்குங்க, ஏதோ ஒரு வாங்குங்க மக்களே. ஒரு பொருள் எது வேணால் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம். இந்த மாதம் நல்லா சிறப்பாக இருக்குது. ஏதோ ஒரு கடன் கட்டுவீங்க. இந்த மாதிரி சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதம். அடுத்தது வந்து 3 கனி கொண்டு வந்து இருக்கிறீங்களா மக்களே. அந்த கனியை கொண்டு போய் ஒரு மக்கள் எப்படி பயன்படுத்தும்னு சொல்கிறேன். ஒரு கனி கொண்டு போய் இன்றைக்கி சுற்றி போட்டுருங்க மக்களே. இன்றைக்கி ஒரு கனி கொண்டு போய் இயற்கை மாற்றத்தினால சில பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக வயிற்று வலி வரும் அதிகமாக. அடுத்தது வந்து இந்த மாதம் வயிற்று வலி நிறையா மக்களுக்கு வரும். காய்ச்சல் மட்டும்தான் வரும், சளியும் கூட அதிகமாக வராது. புரிஞ்சுதா மகளே? காய்ச்சல் வயிற்று வலி தான் அதிகமாக இருக்குது. அது இந்த பட்டிக்கு வர மக்களுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் கருமந்தை கொண்டு போய் ஒரு கனியில் புழிஞ்சு வீட்டில் இருக்கிறது பங்கி குடிச்சுக்கும் மக்களே. ஒரு கனியை தீயம் பற்ற வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. இந்த பட்டிக்கு வர்றது மட்டும் சரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துட்டீங்க. 30 நாள் சிறப்பாக இருக்குது மக்களே. அடுத்தது ஆண்டு பலன் வந்து மறுபடியும் இந்த ஆண்டு வந்து வாக்கில் உங்களுக்கு போன வருஷம் மாதிரியே கனி கொடுக்குறேன், காணிக்கையும் கொடுக்குறேன், மங்களி கவுரு கொடுக்குறேன். வருஷம் கொடுக்குற மாதிரி. திருமணம் ஆகாதவங்க மங்களி கவுரு வாங்கிக்கிங்க. வீட்டில் கடன் பிரச்சனை ஒன்று செல்வம் குறையாமல் இருக்கணும்னா வந்து காசு வாங்கிக்கிங்க திருவிழாவணைக்கு. அது அடுத்தது வந்து கனி வந்து உசுறு சேதம் இல்லாமல் வியாதி இல்லாமல் இருக்கும்னா திருவிழாவணைக்கு வந்து கனி வாங்கிக்கிங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு இருக்கும், அமாவாசை ஒரு சிறப்பு இருக்கும், திருவிழா ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் சிரமத்தெல்லாம் பார்க்க